சென்னையில் 7 அமைச்சர்கள், இதில் 3 அமைச்சர்களை நம்ம இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் 4 அமைச்சர்களின் பட்டியல் அடுத்தடுத்து வெளியாக இருக்கிறது. முதலமைச்சராக உள்ள விஜய் பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெற்று அவர் அமைச்சராக பொறுப்பேற்றார். இதே போல 2வது நீர்வளத்துறை அமைச்சர் மற்றும் ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சரான புஷ்ய ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா வில்லிவாக்கம் தொகுதி, எழும்பூர் தொகுதியைச் சேர்ந்த ராஜ்மோகன் மற்றும் மயிலாப்பூர் தொகுதியைச் சேர்ந்த வெங்கட் ரமணன் ஆகியோர் அமைச்சர்களாக பொறுப்பு வகித்திருக்கிறார்கள். சென்னையைச் சேர்ந்த வேளச்சேரி குமாரும் ஆர்கே நகரைச் சேர்ந்த மரிய வில்சனும் இந்த முறை அமைச்சர்களாக பொறுப்பு வகிப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையைச் சேர்ந்த 7 அமைச்சர்கள் பொறுப்பு வைத்திருக்கிறார்கள். இதே போல கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த 7 அமைச்சர்களை அடுத்து நாம் பார்க்கலாம். கொங்கு மண்டலத்தை சேர்ந்த அமைச்சர்களில் முதலில் கோவையைச் சேர்ந்த அவினாசி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பெண் அமைச்சர் கமலி அவர் இந்த முறை அமைச்சர்களாக பொறுப்பேற்கிறார். இதே போல நாமக்கல் குமாரபாளையத்தில் தங்கமணியை தோற்கடித்த விஜயலட்சுமி அவருக்கும் அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போல ஈரோடு கிழக்கு தொகுதியில் விஜய் பாலாஜி ஈரோடு கிழக்கு தொகுதியில் விஜய் பாலாஜி அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார். இதே போல லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ராசிபுரத்தைச் சேர்ந்த லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவரும் அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார். அவர் சபாநாயகர் தனபாலின் மகன். இதே போல சேலம் தெற்கு தொகுதியில் விஜய் தமிழன் பார்த்திபன் அவரும் அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கோயமுத்தூர் வடக்கு தொகுதியில் வானதி சீனிவாசனை தோற்கடித்த சம்பத்குமார் ஆகியோரும் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த முறை 7 பேர் அமைச்சர்களாக கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்தவர்கள் அமைச்சர்களாக பொறுப்பேற்கிறார்கள். ஏற்கனவே உள்ள முதல் அமைச்சரவையில் KA செங்கோட்டையன் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த அமைச்சர், KA செங்கோட்டையன் மற்றும் அருண்ராஜ் அவரும் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்தவர். ஆக முதல் பட்டியலையும் 2வது பட்டியலையும் இணைத்தால் 9 பேர் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. 9 அமைச்சர்கள் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த அமைச்சர்கள். முதல் பட்டியலில் KA செங்கோட்டையன் நிதித்துறை அமைச்சர், கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர், கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர். இதே போல KG அருண்ராஜ் திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம் அவரும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர். இன்றைய 2வது பட்டியலில் 7, முதல் பட்டியலில் 2 என 9 அமைச்சர்கள். அதிகபட்சமாக சென்னையில் 7, கொங்கு மண்டலத்தை சேர்ந்த 9 அமைச்சர்கள் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த அமைச்சர்கள் 9 பேர் இந்த முறை அமைச்சர்களாக இடம்பெற்றிருக்கிறார்கள். கடந்த முறை 2, இந்த முறை 7 என கொங்கு மண்டலத்தை சேர்ந்த 9 அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். திருச்செங்கோடு, கோபிச்செட்டிப்பாளையம், இது தவிர அவினாசி கோவை மாவட்டம், நாமக்கல் குமாரபாளையம் ஆகிய மாவட்டம், இது தவிர ஈரோடு கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்தவர் அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். இதே போல லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ராசிபுரம் தொகுதியைச் சேர்ந்த லோகேஷ் தமிழ்ச்செல்வன், சேலம் தெற்கு தொகுதியைச் சேர்ந்த நாமக்கல் ராசிபுரம் மற்றும் சேலம் தெற்கு தொகுதியைச் சேர்ந்த விஜய் தமிழன் பார்த்திபன், இது தவிர கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்கள் கிணத்துக்கடவு தொகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என கொங்கு மண்டலத்தை சேர்ந்த 9 அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். சென்னையில் 7, 9, 10, 16. இதே போல தூத்துக்குடி, விருதுநகர் இந்த மொத்த அமைச்சர்களில் 20 பேர் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்கள் 9, சென்னை 7, தூத்துக்குடி, விருதுநகரில் 2, 2, 4 என இந்த மொத்தம் 4 மாவட்டத்தில் மட்டுமே 20 அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். 4 மாவட்டங்களில் 20 அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். 9 பேர் கொங்கு மண்டலம், 7 பேர் சென்னை மாவட்டம், மீதி 2 பேர் தூத்துக்குடி மாவட்டம், விருதுநகர் மாவட்டத்தில் 2 பேர் அமைச்சர்கள். இது தவிர கடலூர் மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கும்பகோணத்தில் அமைச்சர் பொறுப்பு வகித்தவர்கள், காஞ்சிபுரத்தில் தென்னரசு ஆகியோர் அமைச்சர்களாக பொறுப்பு வகிப்பார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராஜபாளையம், விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் ஜெகதீஸ்வரி அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை அங்கு காங்கிரஸ் கட்சிக்கு பிரதிநிதித்துவம் அளித்து ராஜேஷ்குமாருக்கு அமைச்சர் பொறுப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதியில் விஜய் பாலாஜி அவர் அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீநாத், விஜயின் நண்பரும் அங்கு கீதா ஜீவனை தோற்கடித்தவருமான ஸ்ரீநாத் தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினருக்கு அமைச்சர் பொறுப்பு இந்த முறை வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போல அவினாசியில் கமலி, குமாரபாளையத்தில் விஜயலட்சுமி, காஞ்சிபுரத்தில் RV ரஞ்சித்குமார், கும்பகோணம் தொகுதி MLA வினோத் ஆகியோர் அமைச்சர்களாக பொறுப்பு வகிப்பார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது.